இது உங்கள் மாம்ஸ் நரேஷன். செடிகள் வளர்ப்பில் நம்ம மாடி தோட்டத்து மண் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எப்படிப்பட்ட மண்ணாக இருந்தாலும் அந்த மண்ணில் மண் வளம் இருந்தால் தான் செடிகளையே வளர்க்க முடியும். செம்மண் தான் வேணும்னு அர்த்தம் இல்லை, எல்லா டைப்ஸ் ஆஃப் சாயில்லையும் செடிகள் வளரும். மண்ணை வளப்படுத்தக்கூடிய ஆர்கானிக் மேட்டர் நிறையா உண்டு. இதில் மோஸ்ட் ஆஃப் தி திங்ஸை நம்ம பயன்படுத்தியும் பயன்பெறுகிறோம். அப்படி ஒரு முக்கியமான பொருள் தான் இந்த பூண்டு தோல். குப்பையில் போடுற பொருளை நம்ம தோட்டத்திற்கு பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த பூண்டு தோலில் நம்ம மண்ணோட கலக்கும்போது மண் மிக மிக வளமாக மாறுது. ஏன்னா செடிகள் வளர்வதற்கான மிக முக்கிய சத்துக்களான பாஸ்பரஸ், பொட்டாசியம், கால்சியம் எல்லாமே இதில் இருக்குது. இந்த பூண்டு தோல்களை 3 விதங்களில் நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் தோட்டத்தில். அதை எப்படி செய்யலான்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். பூண்டு தோல்கள் நிறையா கிடைக்கும் பட்சத்தில் செடிகளை சுற்றி இப்படி மல்ச்சாக நம்ம பயன்படுத்தலாம். இதில் தண்ணீர் ஊற்ற ஊற்ற சீக்கிரமாக மண்ணோடு கலந்து மக்கும். ஆனால் எங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா காற்று அதிகமாக இருக்கிறனால இந்த பூண்டு தோல்களை மல்ச்சாக நம்ம பயன்படுத்த முடியாது. அங்கங்கே இப்படி பறந்து பறந்து போயிடும். உங்கள் ஏரியாவில் இந்த பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் தாராளமாக இதை மல்ச்சாகவும் பயன்படுத்தி கொள்ளலாம், உரமாகவும் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த தோலெல்லாம் இப்படி பறந்து போயிடும்ன்றனால நான் என்ன பண்ணுறேன்னா, தோல்களுக்கு மேலே ஒரு லேயர் மண்ணை போட்டு அதை நம்ம மூடி விடலாம். அதனால் இது சீக்கிரமாக மக்கி எருவாகும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, பூண்டு தோலில் தண்ணீர் ஊற்றி அதை நம்ம மூடி வைத்து விட வேண்டும். அடுத்த நாளில் பார்த்திங்கன்னா அதை நம்ம தோட்டத்திற்கு ஊற்றலாம். நான் கொஞ்சம் வெங்காயத்தோலும் இருந்தனால அதோடு மிக்ஸ் பண்ணி வைத்து விட்டேன். இதை 1 நாளோ 2 நாளோ 3 நாட்களோ வைத்து விட்டு தண்ணீரை மட்டும் வடிகட்டி செடிகளுக்கு ஊற்றும்போது எல்லா சத்துக்களும் செடிகளுக்கு கிடைக்கும். பூண்டு தோல்களை உரமாக நம்ம பயன்படுத்தும் போது நம்ம செடிகளில் இருக்கிற இலைகளாகட்டும், பூக்கள், காய்களாகட்டும் சரியான ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். பூச்சிகளை கூட தூரத்தில் துரத்தி விடும். ஏன்னா அதில் இருக்கிற அந்த ஸ்மெல். அடுத்தது என்னன்னு பார்த்தோம்னா, இந்த பூண்டு தோல்களை நம்ம கம்போஸ்ட் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப சுலபம். அதே நேரத்தில் அது ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும். பூண்டு தோலும் வெங்காய சருகுகளும் மென்மையாக இருப்பதுனால அது கம்போஸ்ட்டுக்கு ரொம்ப நாட்கள் தேவைப்படாது. ஒரு 10லேருந்து 15 நாட்களுக்குள்ளாகவே அதெல்லாம் மக்கிரும். ஒரு சிலர் 7 நாட்கள்லேருந்து 10 நாட்களுக்குள்ளாக மக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் 3வது முறை இதை நம்ம மண்ணில் போட்டு அதை டோட்டலாக நம்ம கம்போஸ்டிங் மெத்தடில் கம்போஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். கம்போஸ்ட் பண்ண பிறகு அதுக்கு மேலே நம்ம தண்ணீரையும் ஊற்றி விடலாம். கம்போஸ்ட் பண்ணும்போது ஈரப்பதத்தை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கொள்ள வேண்டும். இந்த மாதிரி 3 விதங்களில் பூண்டு தோல்களை பயன்படுத்தும் போது நமது தோட்டம் ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுக்கு இதில் எது கம்ஃபர்டபுளாக இருக்கிறோ அந்த முறையை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.